அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு சிந்தனையில் இன்றைக்கி வளைந்து நிற்பவனை காரணம் காட்டி நிமிர்ந்து நிற்பவனை கேள்வி கேட்கிறது இச்சமூகம். நம்ம வாழ்க்கையில் சில பேரை பார்த்துருப்போம், எதுக்கெடுத்தாலும் வளைந்து கொடுத்து தங்களுடைய காரியங்களை சாதிப்பதில் குறியாக இருப்பாங்க. அவங்களுக்கு சுயமரியாதையை பற்றியோ தன்மானத்தை பற்றியோ எந்த விதமான அக்கறையும் இருக்காது. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கால எப்படி பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை அதிலே கவனம் செலுத்துவாங்க. அப்போது அந்த மாதிரி மனிதர்கள் சில நேரங்களில் நல்லா இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த சூழ்நிலையும் தன்னுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட்டு கொடுக்காமல், யாரிடமும் வளைந்து கொடுக்காமல் நிமிர்ந்து நிற்பாங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த சமுதாயம் ஏன் இப்படி இருக்குதே, எதுக்கு ரொம்ப திமிராக நடந்துக்கிறத அப்படின்னு சொல்லும். ஆனால் அந்த வளைந்து கொடுக்கக்கூடிய அந்த மனிதரை பார்த்து புத்திசாலி, சாமர்த்தியசாலி அப்படின்னு சொல்லும். அதுதான் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறை. ஏன்னா வளைந்து கொடுப்பவன் சுயமரியாதை இழந்து நிற்பவன், தன்மானத்தை இழந்து நிற்பவன் ஒரு காரியத்தை சாதித்தால் அது உண்மையான சாதனை கிடையாது. அதே நேரத்தில் நிமிர்ந்து நிற்பவன் தன்மானத்தை இழக்காமல் ஒரு கேள்வி கேட்டால் அது அவனுடைய சுயமரியாதையின் அடையாளம் என்பதை என்று இச்சமூகம் புரிந்து கொள்கிறதோ அப்போதுதான் எல்லோரும் சுயமரியாதையுடன் வாழ பழகிக் கொள்வார்கள். நன்றி.